வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பருவ பொது தொகுதறி தேர்வு 2023க்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2ஆம் பருவ தொகுதறி தேர்வு 2023 7ஆம் வகுப்பு சயின்ஸுக்கான ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 15x2 30 இதில் பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது? வெப்பநிலை மானியின் பாதரசத்தினை பயன்படுத்துகிறோம், பாதரசத்துக்கு பதிலாக நீரினை பயன்படுத்த இயலுமா? அவ்வாறு பயன்படுத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகள் யாவை? ராமுவின் உடன் வெப்பநிலை 99 ஃபாரன்ஹீட், அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உள்ளார் இல்லையா என கூற்று காரணம் அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்னோட்டம் வரையிறு, பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு வேறுபடுத்துக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. தங்க நாணயத்தை ஒரு மோதிரமாக மாற்றுவது டேஸ் மாற்றமாகும், உணவு கெட்டு போடுதல் என்பது டேஸ் மாற்றமாகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி பொறுத்து கேட்டிருக்காங்க. செல் நமக்கு ஏன் மிக முக்கியம்? உட்கரு பற்றி சிறுகுறிப்பு தருக, மொனிராவுக்கு 2 உதாரணம் தருக, வகைப்பாட்டின் படிநிலைகள் பற்றி எழுதுக, 5 உலக வகைப்பாட்டின் 2 நிறைகள் எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா பனுல் கருவியின் பயன் என்ன? நெக்ஸ்ட்டு வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. மருத்துவ வெப்பநிலை மானியின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும். உலர் மின்கலம் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மின்னோட்டம் வெட்ட பயன்படும் உபகரணங்களின் இரும்பு பகுதியுடன் மரக்கை பிடி எவ்வாறு பொருத்தப்படுகிறது? ஏதேனும் 3 நுண்ணுறுப்புகள் பற்றி விரிவாக விவரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருசொற் பெயரிடும் முறை பற்றி குறிப்பு உரைக, முதுகு நாணற்றவை வகைப்பாட்டின் பொது பண்புகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்பைன் என்றால் என்ன? ரேஞ்சர் விளையாட்டின் பயன் யாது? டெக்ஸ்மேக்ஸ் ஸ்பாக்ஸில் கேட்கப்படும் என்பதற்காக டேஸ் பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எளிய கூட்டல், வகுத்தல், படம் வரைதல், பெருக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்கில் கொஷின் மட்டும் நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா தொகுதறி தேர்வு டிசம்பர் 2023 வகுப்பு 7 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15x2 30 மருத்துவ வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் சிறிய வளைவின் பயன் யாது? அதே மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புக, மின்னோட்டம் வரையறு, அரிதிர் கடத்திகள் சிலவற்றை கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. குளிர்ந்த பாலை வெப்பப்படுத்தினால் அது சூடாகிறது, இது எந்த வினையான மாற்றம்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புமை தருக. இயற்பியல் மாற்றம், கொதித்தல், வேதியியல் மாற்றம், மரக்கட்டையிலிருந்து மரத்தூள், மரக்கட்டையிலிருந்து மரசாம்பல், வேதியியல் மாற்றம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காகிதத்தை வண்ணமடித்தல் எவ்வகை மாற்றமாகும்? செல்லில் இருந்து உயிரினம் வரையிலான வரிசையினை சரியாக எழுது. லைசோசோம் செல்களின் துப்புரவாளர்கள் என ஏன் அழைக்கப்படுகிறது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்குறு பற்றி சிறுகுறிப்பு வரைக. செல் நமக்கு ஏன் மிக முக்கியம்? வகைப்பாட்டியல் என்றால் என்ன? மொனிராவிற்கு 2 உதாரணம் தருக. 5 உலக வகைப்பாட்டின் 2 நிறைகளை எழுதுக. அடுத்து கோடிட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பனூல் கருவியின் பயன் என்ன? 68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையின் மதிப்பிலான செல்சியஸ் மதிப்பிற்கு மாற்றுக. அடுத்து 4x5 10. ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் யாவை? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு வேறுபடுத்துக. உணவு செரித்தல் ஒரு வேதியியல் மாற்றம், இவ்வாக்கியத்தினை விளக்குக. இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துக. ஏதேனும் 3 நுண்ணுறுப்புகள் பற்றி விளக்குக. பின்வருவனவற்றில் செல்கள், திசுக்கள், உறுப்புகள் என வகைப்படுத்தவும். நரம்பு செல், நுரையீரல், சைலம், மூளை, கொழுப்பு திசு, இலை, சிவப்பணு குருத்தணுக்கள், செல்கள், கை, தசை, இதயம், முட்டை, செதில், புளோயம்,
குருத்தெலும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்துலக வகைப்பாட்டினை வரைபடம் மூலம் வரைக. இருசொற் பெயரிடும் முறையினை குறிப்பு வரைக. ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 7th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொஷின் பேங்க் 1 by 1 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பருவம் தொகுதறி மதிப்பீடு எஸ்ஏ 2023 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் 60. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி. 7th ஸ்டாண்டர்டுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வேணும் 10 வினாக்களுக்கு குறுகிய விடையிலி. மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது? கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலை பற்றி அமைக்கவும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா எனில் சரியான விடையினை எழுதுக. மின்னோட்டத்தினை ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடுவோம். பக்க இணைப்பில் மின்சாதனங்கள் கிளையாக பிரிக்கப்படுகின்றன. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் மூலம் இயங்கும் சாதனங்களை கூறு. மின்னோட்டம் வரையறை. கால ஒழுங்கு மாற்றத்திற்கு இரு எடுத்துக்காட்டு தருக. பின்வரும் மாற்றங்களான இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வகைப்படுத்துக. இரும்பு ஆணி துருப்பிடித்தல், கண் இமை சிமிட்டுதல், தீக்குச்சி எறிவது, மாவிலிருந்து தோசை தயாரிப்பது. அடுத்து ஒப்புமை கேட்டிருக்காங்க. உட்கரு பற்றி சிறுகுறிப்பு வரைக. வகைப்பாட்டியல் என்றால் என்ன? மொனிராவிற்கு 2 உதாரணம் தருக. பொறுத்துக கேட்டிருக்காங்க. டெக்ஸ்பைண்ட் என்றால் என்ன? எவையேனும் 4 எண்ணுக்கு மட்டும் இடையிலி. மருத்துவ வெப்பநிலை மானியின் படமறைந்து பாகம் குறிக்கவும். பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பை வேறுபடுத்துக. தொலைபேசி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் விளக்குக. இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துக. ஏதேனும் 3 நுண்ணுறுப்புகள் பற்றி விவரிக்கவும். 5 உலக வகைப்பாட்டினை விவரி. தாவர செல் மற்றும் விலங்கு செல் ஒப்பிடுக. ஸோ இந்த கொஷின் பேங்கில் கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்து தான் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு கொஷின் பேங்க் எல்லாமே வந்து எடுப்பாங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் 10 × 2 20ன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களை எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க. ஸோ உடனுக்குடன் அஃபிஷியல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான தகவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த 5 மதிப்பெண் வினாக்களையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 4 × 5 20னா மருத்துவ வெப்பநிலை மானியின் படம் வரைந்து பாருங்கள். தெர்மாமீட்டர் படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பை வேறுபடுத்துக. தொலைபேசி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை பற்றி விளக்குக. இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துக. ஏதேனும் 3 நுண்ணுறுப்புகள் பற்றி விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 உலக வகைப்பாட்டினை வரி. தாவர செல் மற்றும் விலங்கு செல் ஒப்பிடுக. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.